செய்தியை பார்த்து வருகிறோம். 100 வாக்காளர்களுக்கு ஒருவர் என்ற முறையில் திமுகவின் 6 லட்சம் பூத் கமிட்டியினர் நியமனம் செய்யப்படுவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். பரப்புரை நடைபெறும் நாள் குறித்த விவரங்களை வாக்குச்சாவடி வாரியாக அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற திமுகவின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு பயிற்சி கூட்டமானது மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. இந்த பயிற்சி கூட்டத்துல திமுகவுடைய முதன்மை தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 2500 நிர்வாகிகளுக்கு இந்த பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த பயிற்சியில் பேசும்போது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையில தொடர்ந்து 68,000 வாக்குச்சாவடிகளை வெல்வதே இலக்கு என்ற அடிப்படையில் பணியாற்ற வேண்டும் என்றும், வாக்குச்சாவடி தோறும் பாக முகவர்கள் அனைவரும் மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்திருக்கார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பரப்புரை நடைபெறும் போது அது குறித்த விவரங்களை நகர ஒன்றிய பேரூர் செயலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய பாக முகவர்கள், டிஜிட்டல் முகவர்கள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றும், அதே போல அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்ற சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக கட்டாயம் அவர்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்திருக்கிறார். ஒவ்வொரு 100 வாக்காளர்களுக்கும் ஒருவர் வீதம் 6 லட்சம் பூத் கமிட்டியினர் இதுவரை நியமனம் செய்யப்பட்டு திமுக தேர்தல் பணியை தொடங்கியிருப்பதாகவும் தங்கம் தென்னரசு இந்த பயிற்சி கூட்டத்தில் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து 20 நிமிடங்கள் பாக முகவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவர்களை எப்படி நிர்வாகிகள் கண்காணிக்க வேண்டும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் குறிப்பாக 50% மேல் வாக்குகளை பெறுவதற்கு இலக்கு நிர்ணயித்து பணியாற்ற வேண்டும் என்றும், வெற்றி வாக்குச்சாவடி என்ற இலக்கோடு இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தங்கம் தென்னரசு பயிற்சியில் அறிவுறுத்திருக்கார். அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் என்.ஆர். இளங்கோ பயிற்சி அளிக்க இருக்கிறார். இந்த இசையார் குறித்து அவர் விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் இறுதியாக ஏறக்குறைய 40 நிமிடங்கள் இந்த பயிற்சி கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பேச இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.